எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் விருட்சக ராசிக்கு இந்த வருஷம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தவர் இப்பொழுது 2ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது இது வரைக்கும் விருட்சகத்தில் இருந்த சனி இப்பொழுது தனுசு ராசிக்கு வராரு. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சார்ட்டை பாருங்கள். 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு விருட்சகத்துக்கு 4வது வீட்டை பார்க்குறாரு. அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இது உங்களோட வார்த்தைகளால் வரும். 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி வாக்குஸ்தானத்தில் இருக்காரு. ஸோ பிரச்சனை அப்படின்னு வந்தால் உங்கள் வாயினால தான். வாயை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். மனசில் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் வெளியில் சொல்லும் பொழுது அது வேறு மாதிரி வரும். வார்த்தைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து உபயோகப்படுத்தணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சில விபரீதங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். விபரீதங்கள்லாம் சில அவமானங்களை நீங்கள் சந்திப்பீங்க. தாய் வழி உறவில் பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கும். ஏன்னா 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால, அதே மாதிரி 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால சில அவமானங்களை நீங்கள் சந்திப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய லாபம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். விரயம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஆகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் மனசில் ஒன்று நினைப்பீங்க, வெளியில் ஒன்று பேசுவீங்க. உங்களுக்கே தெரியாது. நீங்கள் பேசி முடிச்சுட்டு நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க. ஏன் நம்ம இந்த விஷயத்தை பேசணும், நம்ம மனசில் அப்படி இல்லையே, அப்புறம் ஏன் நம்ம இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாமே வரும். அதனால் தயவு செய்து உங்கள் வார்த்தையை பார்த்து பயன்படுத்துங்க. அது உங்களுடைய உறவுகளில் ஒரு சுமூகமான ஒரு நிலையை அது கொடுக்காது. சரிங்களா? அடுத்த வீடியோவில் தனுசு ராசிக்கு இந்த வருஷம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.